வணக்கம் நேயர்களே, ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர். பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் போய்கிட்டு இருக்கிற தமிழக அரசியல் களம் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் அதிக பரபரப்புகளை கண்டிருக்கு. மக்களும் திக்குமுக்காடி போயிருக்காங்க. அத்தனை பரபரப்புகளையும் செய்திகள் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒவ்வொன்றுக்கும் பின்னணி என்னங்கிற கேள்வி எழாமல் இல்லை. அந்த கேள்விகளுக்கான பதில்களோட காத்திருக்கு நம்ம ரோபோ. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் ரோபோ. வணக்கம் விக்ரம். இன்ட்ரோலாம் பலமா இருக்கு. என்ன விஷயம்? என்ன ரோபோ, என்ன விஷயம்னு இப்படி அசால்ட்டா கேட்குற? நாம சந்திச்சு ஒரு வாரம் ஆகுது. அதுக்குள்ள என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டு தானே இருக்க? எல்லாத்தையும் பார்க்கறது மட்டும் இல்ல விக்ரம், பின்னணியையும் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். விசாரிச்சிட்டியா? அதான் பரபரப்பே இல்லாம நிதானமா இருக்க. நீ தெரிஞ்சுக்கிட்டதை எங்களுக்கும் சொன்னா நாங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம்ல. கூல் விக்ரம், அதுக்கு தானே வந்திருக்கோம். உடனடியா நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியோ கேளு, சொல்றேன். எனக்கு எல்லாமே தெரியணும், ஒன்றும் அவசரம் இல்லை. நிதானமா, அதே சமயம் சுருக்கமா, ஆரம்பத்திலிருந்து அப்படியே ஆர்டரா சொல்லு. அப்போதான் எல்லாருக்கும் தெளிவா புரியும். வெரி குட் விக்ரம், இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். கவனமா கேளு. தமிழகத்தில் நிலவர அசாதாரண அரசியல் சூழலுக்கு காரணமே முன்னாள் இலை தலைமையுடைய மரணம் தான். அவங்க மரணத்துல தொண்டர்கள் சிலருக்கும் பொதுமக்கள் பலருக்கும் சந்தேகம் எழுந்தது உண்மைதான். ஆனா அவங்க விட்டுட்டு போன இடத்தை நிரப்ப போறது யாருங்கிற கேள்வி அதை விட பெருசா எழுந்துச்சு. அந்த கேள்விக்கு பதில் சிறை சென்ற தற்போதைய தலைமைதான்ற நிலைமைய அவங்க குடும்பத்தார் உருவாக்கிட்டாங்களே. அந்த முடிவுதான் தொண்டர்கள் பலருக்கும் அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. அது தொடர்பா நாமளும் பல தகவல்களை வெளியிட்டோம். கட்சி தலைமையா வந்தவங்க ஆட்சிக்கும் தலைமை தாங்க போறாங்கன்ற செய்தி தொண்டர்களுடைய அதிருப்தி அதிகரிக்க காரணமாயிடுச்சு. அந்த அதிருப்தியின் வெளிப்பாடாதான ஆட்சி பொறுப்புல இருந்த பொருளாளர் வெகுண்டெழுந்து வெளியேறி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் மட்டுமில்ல விக்ரம், ஆட்சி பொறுப்பு அவங்க கைக்கு போயிடக்கூடாதுங்கிறதுல தாமர கட்சியும் கவனமா இருந்ததா சொல்லப்படுது. எதை வச்சு அப்படி சொல்ற? அதனாலதான ஆளுநரை தாமதப்படுத்தி சொத்து குவிப்பு வழக்குல தீர்ப்பு வலிமையாக்கி சிறைக்கு அனுப்புனாங்க. இருந்தும் கட்சி கைவிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்த அவங்க சிறைக்கு போற கடைசி நேரத்துல குடும்ப உறுப்பினர் இன்னொருத்தர் கையில பொறுப்பை ஒப்படைச்சாங்க. திடீர்னு தலைவரானவர் கட்சியை மட்டும் பொறுப்பா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம். இடைத்தேர்தல் வேட்பாளராகி என்னென்னமோ பண்ணிட்டாரு. அவருடைய இந்த மாதிரியான நடவடிக்கைகளும் ஆட்சியில அதீத தலையீடுகளும் தான் அவங்க அன்னைக்குள்ளேயே சலசலப்பு ஏற்பட காரணமாயிருச்சு. இதுக்கிடையில சின்னம் முடக்கப்பட்டதை விட்டுட்டிய ரோபோ, அதையும் சேர்த்துக்கோ. ஆமா விக்ரம், சின்னம் முடக்கப்பட்டது அதிகாரத்துல இருந்த அணியை சேர்ந்த அத்தனை பேரையும் வெறுப்பின் உச்சத்துக்கே கொண்டு போயிருச்சு. நான் முதல்லயே சொன்ன மாதிரி இதுலயும் தாமர கட்சியுடைய பங்கு இருக்கு. அந்த சதி வலையில விழுந்துடக்கூடாதுன்னு தானே மறுபடியும் சமாதானம் பேசி இரு அணிகளையும் சேர்க்கிற முயற்சியில் இறங்கினாங்க. சமாதான பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது உண்மை. அதுக்கு முன்னாடி அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தி புதிய தலைமையை விலக்கி வைக்கிறதா வந்த அறிவிப்பும் உண்மை. ஆனா இது எல்லாமே இடைத்தேர்தல்ல போட்டியிட இருந்த புதிய கட்சி தலைமையுடைய மாஸ்டர் பிளான்னு பேசிக்கிறாங்க. என்ன ரோபோ, அவரை விலக்கி வைக்கிறதுக்கு அவரே பிளான் போட்டு கொடுப்பாரா? புரிஞ்சுதான் பேசுறியா நீ? நீ நல்லா புரிஞ்சுக்க விக்ரம், கட்சியை விட்டு அவரை நீக்கிறதா சொல்லல, விலக்கி வைக்கிறதா தான் சொன்னாங்க. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் என்னன்னு கேக்குறிய விக்ரம்? அவங்க பிளான விளக்கமா சொன்னா உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இலை கட்சியின் 2ஆம் அணிக்கு மன்னார்குடி வட்டாரம் தான் பிரச்சனை. தலைமை சிறையில் இருக்காங்க. துணை தலைமையை விளக்குறதா சொல்லிட்டா இரு அணியும் இணைஞ்சிரும். இரு அணியும் இணைஞ்சிட்டா சின்னம் கிடைச்சிரும். சின்னம் கிடைச்சாதான் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க வசதியா இருக்கும். அதுக்குள்ள பெரிய குளத்துக்காரருக்கு என்ன தேவைன்னு கேட்டு அவர் கூட இருக்கிறவங்களுடைய பிரச்சனையையும் தீர்த்து வச்சுட்டா விளக்கப்பட்டவர் மறுபடியும் வந்துருவாரு. முதன்மை பதவியும் கிடைச்சிடும். இதுதான் மாஸ்டர் பிளான். அதனாலதான் விலகிறதெல்லாம் ஏத்துக்க முடியாது, மொத்த குடும்பத்தையும் கட்சியை விட்டு நீக்கணும்னு 2ஆம் அணியினர் சொன்னாங்களோ? அதுவும் மறைந்த முன்னாள் இலை தலைமை உயிரோட இருந்தா எப்படி ஒருத்தரை கட்சியை விட்டு நீக்குவாங்களோ அதே மாதிரி நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து நீக்கப்படணும்னு. அப்படி மொத்த குடும்பத்தையும் நீக்கம் செஞ்சதுக்கான ஆதாரங்களை காட்டுனாதான் பேச்சுவார்த்தைக்கே வருவோம்னு சொல்லிட்டாங்களே. ஓஹோ, அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம அதிகாரத்துல இருக்கிற அணி முழிச்சுக்கிட்டு இருக்கோ? இது ஒரு புறம்னா, இன்னொரு புறம் தாமர கட்சி அவங்கள கலைக்க என்னெல்லாம் செய்யணுமோ அவ்வளவும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. வருமான வரித்துறை ரெய்டுகளை தானே சொல்ற? ரெய்டு நடத்தி வருமான வரித்துறை மூலமா அமைச்சர்கள் சிலர் மேல வழக்கு போட்டு வச்சிருக்காங்க. ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்குல அவங்க தலைமையை சிறையில் அடைச்சிட்டாங்க. லஞ்சம் கொடுத்து சின்னத்தை மீட்க முயன்றதா துணை தலைமை மேடையும் பழி போட்டு வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் போட்டு ரெடியா வச்சிருக்காங்கன்றது உண்மைதான். ஆனா அதிரடியா எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியலையே. ஏன் வெயிட் பண்றாங்க? இன்னும் 3 மாசத்துல ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது விக்ரம். அந்த தேர்தல் நடக்கும்போது எந்த பதவியும் காலியா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக காத்திருக்காங்க. அது முடிஞ்சதும் ஒவ்வொருத்தரையா கைது செஞ்சா ஏற்கனவே 2ஆ பிரிஞ்சிருக்கிற இலக்கட்சியில அதிகாரத்துல இருக்கிற அணியில 2 பிரிவு உண்டாகும். பெரிய குளத்துக்காரர் தலைமையில இப்ப இருக்கிற 2ஆம் அணிக்கு பலம் அதிகரிக்கும். ஆட்சி கவிழ்றதுக்கும் வாய்ப்பு அதிகம். இங்க ஆட்சி கவிழ்றதுல தாமரை கட்சிக்கு என்ன லாபம்?
கணக்கு சரியா வர்ற மாதிரி தெரியலையே. ஆட்சி கவிடும் பட்சத்துல மறுதேர்தல் நடக்கும்போது இப்ப இருக்கிற பெரிய குளத்துக்காரர் அணியோட தாமரை கட்சி கூட்டணி வச்சு சில இடங்களை பிடிக்க முயற்சி செய்வாங்க. அது மூலமா அவங்க நினைச்ச மாதிரி நம்ம மாநிலத்துல கால் ஊனலாம். ஸ்கெட்சு கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் இது அத்தனையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு பலம் வாய்ந்த எதிரணி ஒன்று இருக்கே. சூரிய கட்சியை தானே சொல்ற. அவங்கள ஆஃப் பண்றதுக்கு தாமரை கட்சி வேற வழி வச்சிருக்கு. அது என்னது? இன்னும் அலைக்கற்றை வழக்குக்கு முடிவு சொல்லல. அதை மறந்துடாத விக்ரம். கூடிய சீக்கிரமே அந்த வழக்குல சூரிய கட்சியின் முக்கிய பிரமுகர்களுக்கு எதிரான தீர்ப்பை சொல்லி அந்த கட்சியோடைய இமேஜை சரிக்கிறது தான் தாமரை கட்சியோட திட்டம். இப்போ கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். ஆமா, சரியா தான் வருது. சூப்பர் ரோபோ. நம்ம ஊர் அரசியல்ல என்ன நடக்குதுன்னு ஒட்டுமொத்தமா ஒரு கதையே சொல்லி முடிச்சிட்டியே. அசத்துறப்போ அரசியல் போதும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது மேட்டர் இருந்தா எடுத்து விடு. இடைத்தேர்தலுக்காக முக்கிய பொறுப்புல இருந்த காக்கி அதிகாரிகள் மாற்றப்பட்டது நினைவிருக்கா விக்ரம்? என்னமோ எப்பயோ நடந்த விஷயத்த கேட்கிற மாதிரி கேட்கிற. சிட்டி தலைமை காக்கியா புதுசா வந்தவரை பத்தி கேள்விப்பட்டியா? இல்லையே, ஒன்னும் பெருசா கேள்விப்படலையே. நீ எதுவுமே கேள்விப்படலன்னு சொல்லும் போதே தெரியல பிரச்சனை எதுவும் இல்லைன்னு. அப்படியும் எடுத்துக்கலாம். இப்போ என்னாச்சு அவருக்கு? அவருக்கு எதுவும் ஆகல. இப்போதைக்கு அந்த பதவிக்கும் எதுவும் ஆகல. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா எத்தனை நாளைக்கு எல்லாம் நல்லா இருக்கும்னு தான் தெரியல. என்ன ரோபோ பொடி வச்சு பேசுற? எதுவா இருந்தாலும் டைரக்டா தெளிவா சொல்லு. டைரக்டா சொல்லவா தெளிவா சொல்லவா? ஆரம்பிச்சிட்டியா? டைரக்டாலாம் சொல்ல வேண்டாம், தெளிவா புரியுற மாதிரி சொல்லு போதும். முன்னாள் சிட்டி தலைமை காக்கி பதவியில இருந்தப்போ நிறைய ஃபைல்ஸ் பெண்டிங்ல இருந்துச்சு. அதுல காக்கிகள் வெல்ஃபேர் சம்பந்தப்பட்ட ஃபைலும் ஒண்ணு. இப்போ புதுசா அந்த பொறுப்புக்கு வந்த தலைமை காக்கி முதல் வேலையா காக்கிகளுடைய வெல்ஃபேர் சம்பந்தப்பட்ட ஃபைலை எடுத்து நிலுவையில் இருக்கிற ப்ரொமோஷன் டிரான்ஸ்ஃபர் எல்லாத்தையும் அமல்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. கூடவே மற்ற ஃபைல்களையும் தூசு தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு ஃபைல் கூட பெண்டிங்ல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாராம். பரவாயில்லையே, நல்ல விஷயமா தான் இருக்கு. இது மட்டுமில்ல விக்ரம், காக்கிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடத்தி அவங்க குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்யறதுக்கான பணிகளையும் தொடங்கிட்டாராம். குறைதீர் கூட்ட நேரம் முடிஞ்ச பிறகு யாரும் வருத்தப்படாதீங்க, நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு போனவர் மறுநாள் அதை செஞ்சும் காமிச்சிருக்காரு. போக்குவரத்து சீரமைப்புல பேசிக்காவே இன்ட்ரெஸ்ட் உள்ள மனுஷன். அதுல கூடுதல் அக்கறை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இப்போதான் எல்லாம் ஒழுங்கா நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லு. அப்படின்னா காக்கிகளுக்கு சிட்டி தலைமையை ரொம்ப பிடிச்சிருக்குமே. அவர் பதவியில நீடிக்க அவங்களுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதுமா? இப்போதான் விஷயத்துக்கு வர்றேன்னு நினைக்கிறேன். வா வா. எல்லாம் சரியா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, அவருடைய பதவிக்கு மறுபடியும் போட்டி அதிகரிக்க தொடங்கிருச்சு. அடப்பாவமே, எதையும் சரியா நடக்க விட மாட்டாங்களே. சொல்லு, யார் யாரெல்லாம் போட்டி போடுறாங்க? இப்போ பதவியில இருந்து மாறின முன்னாள் சிட்டி தலைமை முக்கிய போட்டியாளர் எப்படியாவது மறுபடியும் பதவிக்கு வந்தே ஆகணும்னு முயற்சி செய்கிறாராம். அப்பாயின்மெண்ட் வாங்கி முதல்வரையே சந்திச்சு பேசிட்டாராம். இன்னொரு உயரதிகாரி வேறொரு அமைச்சரை சந்திச்சு விட்டு போட்டிருக்காராம். அந்த அமைச்சரும் முதல்வர்கிட்ட அந்த உயரதிகாரியை பத்தி பேசியிருக்காராம். எப்படியாவது யாராவது ஒருத்தர் இப்ப இருக்கிற சிட்டி தலைமை கிட்ட இருந்து பதவியை பறிக்க போறது உறுதின்னு சொல்ற? உறுதின்னு சொல்ல முடியாது விக்ரம். அரசியல்வாதிகளுக்கு அவங்க பிரச்சனையை பாக்குறதுக்கே நேரம் பத்தல. ஆனா வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு வேணும்னா சொல்லலாம். சரி விடு, அது நடக்கும்போது நடக்கட்டும். பின்னணி அப்புறம் பேசிக்கலாம். அடுத்த மேட்டர் ஆரம்பி. காக்கிகளை பத்தி பேசும்போது பெரும்பாலும் உயர் அதிகாரிகளை பத்தியே பேசுறோம். ஆனா அந்த உயர் அதிகாரிகள் பேரை வச்சு பெரிய பெரிய வேலைகளை பார்க்குற சின்ன சின்ன காக்கிகளும் இருக்காங்க. ஒரு சில சின்ன சின்ன காக்கிகள் உதவியால பெரிய பெரிய வேலைகளை சாதிச்சுக்கிற உயர் அதிகாரிகளும் இருக்காங்க. இப்போ எதுக்கு சம்பந்தம் இல்லாம பேசுற? அடுத்த சப்ஜெக்டுக்கு லீடு எடுக்கிறியோ? அதான் நானே அடுத்த மேட்டருக்கு போலான்னு சொல்லிட்டேனே. நீ சொல்லிட்டேங்கிறதுக்காக அப்படியே அடுத்த சப்ஜெக்டுக்கு போயிட முடியுமா? சரி, ஓகே. அடுத்த மேட்டர் என்ன? பழனி நகர கண்காணிப்பு காக்கி அதிகாரியை பத்தி போன வாரம் பேசணுமே, அதுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ். இப்போ அந்த அதிகாரிக்கு கார் ஓட்டுற காக்கியை பத்தி தான் சொல்ல போறேன். கண்காணிப்பாளருக்கு கார் ஓட்டுற காக்கியை பத்தி நாம பேசுற அளவுக்கு விஷயம் இருக்கா? ஏன் இல்ல, கண்காணிப்பாளரை விட அவருக்கு கார் ஓட்டுற காக்கி சாமர்த்தியசாலின்னு பழனியே பேசுது. கோபமே படாம சிரிச்சு பேசியே யாரா இருந்தாலும் கவுத்துடுவாராம் மனுஷன். பெரிய பெரிய நிறுவனங்கள்ல தொடங்கி உணவு விடுதிகள், சின்ன சின்ன கடைகள் வரைக்கும் உயரதிகாரி பேரை சொல்லி வசூல் வேட்டை நடத்துறதுல இவர் கெட்டிக்காரராம். எல்லா உயரதிகாரி கூடயும் இப்படி யாராவது இருப்பாங்கல்ல? இது ஒரு பெரிய விஷயமா பேசுற? நீ சொல்றது சரிதான் விக்ரம். எல்லா உயரதிகாரி கூடயும் இப்படி யாராவது இருப்பாங்க தான். ஆனா எந்த உயரதிகாரி வந்தாலும் அந்த பதவிக்கு எத்தனை பேர் மாறி மாறி வந்தாலும் பணியிட மாறுதல்ங்கிற பேச்சுக்கே இடமில்லாம இருக்கிற இந்த வாகன ஓட்டுநரை என்னன்னு சொல்றது? ஓ, அவ்வளவு செல்வாக்கா? பணி மாறுதலே பெறாம பல ஆண்டுகளா பழனியிலேயே இருக்காருன்னா வருமானம் அளவில்லாம வருமே. ஆமா விக்ரம், அதுவும் இப்போ கள் சீசன் இருக்கிறதால கள் இறக்கி விற்கிறவங்க கிட்ட வாரம் 2000 ரூபாய் கொடுக்கணும்னு டீல் பேசி அதை முறையா வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காராம்.
இவ்வளவு பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கள் இறக்குற விவசாயிகள் கள் இறக்குறத நிறுத்தினாலும் இவர் விடுறதில்லையா. அடப்பாவீங்களா, தப்பு செய்கிறவனை காப்பாற்ற பணம் வாங்குற காக்கிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். தப்பு செஞ்சு பணம் கொடுன்னு சொல்கிற காக்கியை இப்போ தான் கேள்விப்படுறேன். செல்வாக்கை பயன்படுத்தி ஒரே இடத்துல இருந்து சம்பாதிக்கிற காக்கியை பற்றி பார்த்தோம். பணி மாறுதல் உத்தரவு வந்தும் வேறெங்கேயும் போகாம இருந்த இடத்துலயே இருந்து சம்பாதிக்கிற அதிகாரிகளை தெரியுமா உனக்கு? இது புதுசாக இருக்கே. எந்த ஊர்? காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கிற காவல் கண்காணிப்பாளர் அலுவலக அமைச்சு பணியாளர்கள் பற்றி தான் சொல்கிறேன். பலருக்கு பணிமாறுதல் உத்தரவு வழங்கியும் பல ஆண்டுகளா காஞ்சிபுரம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலேயே இருக்கிறதா புகார் எழுந்திருக்கு. யார் யாரெல்லாம் அப்படி இருக்காங்க? இளநிலை உதவியாளர், நேர்முக உதவியாளர்னு பலதரப்பட்ட பொறுப்புகளில் உள்ளவங்கன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. 10 to 15 ஆண்டுகளா பதவி உயர்வு கிடைச்சும் பணியிடம் மாறாம இருக்கிறதா தகவல் வருது. ஒரு விஷயம் புரியல ரோபோ, அவங்களுக்கான பணியிடங்களுக்கு மாறாம எப்படி இருக்க முடியுது? காவல்துறை சரகத்துக்குள்ளேயோ வெளி மாவட்டங்களுக்கோ மாற வேண்டிய இந்த பணியாளர்கள் உயரதிகாரிகள் துணையோட தான் ஒரே இடத்துல பல ஆண்டுகளா இருக்காங்களாம். கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடக்கிற பல முறைகேடுகளுக்கு இவங்க தான் காரணமா இருக்காங்கன்னு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே பேசிக்கிறாங்களாம். ஓ, அவங்க சொந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே பேசிக்கிறாங்களா? பலே பலே. ரைட்டு ரோபோ, எனக்கு ஒரு டவுட்டு. முன்னெல்லாம் ஒரு கட்சியை பற்றியோ டிபார்ட்மெண்ட்டை பற்றியோ செய்தி சொல்லுவேன், வர வர தனிநபரையும் போட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டியே. தப்புன்னு வரும்போது தனியாவது குரூப்பாவது நமக்கு எல்லாமே ஒண்ணுதான் விக்ரம். நான் சொன்னதுல எதையாவது ஒன்ன தப்புன்னு யாரையாவது சொல்லு பார்க்கலாம். அதை எப்படி சொல்ல முடியும்? நீ தான் புள்ளி விவரத்தோட சொல்றிய, உதாரணம் வேற சொல்ற, அத்தனை ஆதாரங்களையும் வச்சுக்கிட்டு தானே பேசுற. அதான் எல்லாருக்கும் ஆச்சரியம். எப்படிடா 4 சோத்துக்குள்ள நடந்தது ரோபோவுக்கு இப்படி அக்கு வேற ஆணி வேற தெரியுதுன்னு. இப்படியெல்லாம் புகழ வேண்டாம் விக்ரம். ஏதோ தெரிஞ்சதை சொல்றோம், மக்கள் நலனுக்காக சொல்றோம், தப்பு பண்றவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றோம், அவ்வளவுதான். சரி, நிறைய தகவல்களை வாரி வழங்குறிய, அதை ஃபாலோ பண்றியா? நீ சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க உன்னோட ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் ஆர்வமா இருக்கும்ல? விக்ரம், ஏதோ வர்றோம், அரை மணி நேரத்துக்கு எதையோ சொல்றோம், நம்ம கடமை முடிஞ்சதுன்னு விட்டுட்டு போக முடியுமா? நிச்சயமா நாம சொன்ன தகவல்களுக்கு என்ன ரியாக்ஷன்றத ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படின்னா 1-2 ஃபாலோ அப் தகவல்களை சொல்ல. சரி, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? உனக்கு பிடிச்ச தேனி மாவட்டத்துல இருந்தே ஆரம்பி. தேனி மட்டுமில்ல விக்ரம், மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்ட மக்களுக்காக ஒட்டுமொத்தமா சொல்லலாம். நீ சொல்ல வர்றதை பார்த்தாலே தெரியுது அது முல்லை பெரியார் மேட்டர் தான்னு. நான் சொன்னது சரியா? ரொம்ப சரி விக்ரம், கேளு. முல்லை பெரியார் அணைக்கு நம்ம பொதுப்பணித்துறை அதிகாரிங்க பணி நிமித்தமா போய் வர்றதுக்கு புதிய படகு வாங்கினாங்களே, நினைவு இருக்கா? நல்லா நினைவு இருக்கு ரோபோ. அந்த மேட்டர் பற்றி பேசி 3-4 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 கோடி ரூபாயில் 2 படகு வாங்க தமிழக அரசு உத்தரவு. அதில் 95 லட்சம் ரூபாய் செலவில் முதல் படகு தேக்கடி ஏரிக்கரைக்கு வந்து 3 வருஷம் ஆகியும் இயக்கப்படாமல் இருக்கிற நிலைமையில் 2வது படகும் வர்றதா சொன்னியே. அது மட்டுமா, அந்த 2வது படகை தேக்கடியில் வைக்க பெரியார் புலிகள் காப்பகம் அனுமதி மறுத்திருக்கிறதையும், அதனால லோயர் கேம்ப் பென்னி குயிக் மண்டபத்தில் வைக்க போறதா இருக்கிறதையும் சொன்னோமே. இதுல ஹைலைட்டே அதிகாரிங்க 40 லட்சம் ரூபாய் கமிஷன் அடிச்சதுதான். அதை மறந்துட்டியே விக்ரம்? இப்போ ஞாபகம் வந்துடுச்சு ரோபோ. பணி ஓய்வு பெற்றவங்க, பணி மாற்றலாக்கி போனவங்க பணத்தை அடிச்சுட்டு போயிட்டதால பழைய படகு இயக்க நாம ஏன் முயற்சி எடுக்கணும்னு இப்ப இருக்கிற அதிகாரிகள் நினைக்கிறதா சொன்னல. கரெக்ட் விக்ரம். படகு இயக்க என்ஜின் ஹார்ஸ் பவர்ல 200 to 120 குறைக்கணும். தேக்கடி ஏரியில இயக்கிறது மாதிரி ஸ்டேரிங் மாற்றணும். 3வதா, தமிழகத்துக்கு 2 படகு மட்டுமே ஏரியில இயக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறதால ஏதாவது ஒரு பழைய படகை வெளியே எடுக்கணும். இந்த 3 சிம்பிள் வேலையையும் செஞ்சா தமிழக பொதுப்பணித்துறையோட தமிழெண்ணெய்ங்கிற புது படகை தேக்கடியில இருந்து முல்லை பெரியாறு அணைக்கு இயக்கலாம். ரைட்டு, விஷயத்துக்கு வா. இந்த தகவலை நாம வெளியிட்டதுக்கு ரியாக்ஷன் என்ன? பொதுப்பணித்துறையே ஆட்டங்கண்டுருச்சு. படகு விஷயத்துல கமிஷன் வாங்கின பழைய பொதுப்பணித்துறை அதிகாரிங்க, டிரான்ஸ்ஃபர் வாங்கி போன அதிகாரிங்க எல்லாரும் ஆடி போயிருக்காங்க. அதை விட பெரிய ஷாக் என்னன்னு தெரியுமா? தலைமைச் செயலகத்திலிருந்து நேரடியா ஒரு போன் தமிழக பொதுப்பணித்துறையின் முல்லை பெரியாறு அணை பொறுப்பு அதிகாரிக்கு வந்திருக்கு. ஆஹா, தலைமைச் செயலகத்துல இருந்துன்னா பொதுப்பணித்துறை செயலர் பேசியிருப்பாரு. அதுதான் இல்ல, போன்ல பேசினது முதன்மை அதிகாரி. ஆகா, இது அசத்தலா இருந்திருக்குமே. ஏற்கனவே ஆடி போயிருந்தவங்களுக்கு போன் வந்ததும் மயக்கம் போடாத குறைதான். என்ன, ரோபோலிக்ஸ்ல தேக்கடி போட் மேட்டர் வந்திருக்கு, புது படக பென்னி குயிக் மண்டபத்துல வைக்க போறீங்களான்னு ஒரு அரட்டல். அதிகாரிங்க ஒரு நிமிஷம் செத்துதான் படைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா விக்ரம், சீஃப் செக்ரட்டரி போன்ல விசாரிக்க நம்ம அதிகாரிங்க ஆமா மேம்னு பதில் சொல்ல. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ரோபோ, சொல்லு.
ஏன்யா உங்களுக்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்கி போட் வாங்க சொன்னா அதுல கமிஷன் அடிச்சுப்புட்டு ஓட்ட முடியாத போட்டை வாங்கினது மட்டும் இல்லாம ஏற்கனவே வாங்கின ஒரு போட்டை இயக்குறதுக்கு நடவடிக்கை எடுக்காம 2வது போட்டை வாங்கி பென்னிக்விக் மண்டபத்தில் வைக்க முடிவு பண்ணியிருக்கீங்க. போட் எக்ஸிபிஷனா நடத்துறோம், அதுக்கா 2 கோடி கவர்மெண்ட் கொடுத்துருக்குன்னு வாங்குன்னு வாங்கியிருக்காங்க. சரியா போட்டுக்கிட்டு இருக்கிய ரோபோ. அப்புறம் என்னாச்சு? என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஒரு வாரத்துக்குள்ள போட் வாங்கினதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் என் டேபிளுக்கு வரணும். பணம் எவ்வளோ ஒதுக்கப்பட்டுச்சு, ஆர்டர் எப்போ போட்டது, என்ன செலவாச்சு, வித் பில்லோட எனக்கு வரணும்னு ஆர்டர் போட்டுட்டாங்க. சூப்பர் ரோபோ, நீ எங்கேயோ போயிட்ட. அதோட இனி 2வது போட் தேக்கடிக்கு இல்லை, அதை எங்காவது ஏற்காடு, வைகை, கொடைக்கானல்னு எங்க செட் ஆகும்னு பார்த்து அங்க அனுப்புங்கன்னு உத்தரவு போட்டாச்சான். அப்போ தேக்கடிக்கு புது போட் இல்லை அப்படித்தானே? ஆமா விக்ரம், கை மேல கிடைச்சதை விட்டுவிட்டாங்க. அதோட சீஃப் செக்ரட்டரி பேசும்போது ஏற்கனவே தேக்கடி ஏரியில நிக்கிற தமிழெண்ணெய் படகுக்கு என்ன குறை இருக்கோ அதை உடனே நிவர்த்தி பண்ணி 1 மாசத்துக்குள்ள தேக்கடி ஏரியில இயக்குறதுக்கான நடவடிக்கையும் எடுக்கணும்னு அடிச்சு சொல்லிட்டாங்க. அப்போ தேக்கடிக்கு புதிய படகு வாங்கினதுல நடந்த ஊழல் வெளிவரும். 3 வருஷமா நின்றுகிட்டு இருக்கிற படகு ஓடும். கூடவே வைகை, கொடைக்கானல், ஏற்காடு இதுல ஏதாவது ஒரு இடத்துக்கு புதிய 1 கோடி ரூபாய் படகு வரும். எப்படி ரோபோ, ஒரு கல்லுல இப்படி பல மாங்காய்களை அடிச்சு அசத்துற? சூப்பர் ரோபோ. அடுத்த மேட்டருக்கு போலாமா? இரு விக்ரம், ஃபாலோ அப்னு கேட்டுட்ட. தேனி மாவட்டத்திலிருந்து ஆரம்பிச்சாச்சு, இன்னொரு ஃபாலோ அப்ப சொல்லிடுறேன். சொல்லு ரோபோ, ஆனா நேரத்தையும் கவனத்துல வச்சுக்க. புரியுது விக்ரம், சீக்கிரமா சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம அரசு போக்குவரத்து கழகம் நஷ்டத்துல இயங்குறதுக்கு காரணத்தை தொடரா சொன்னோம்ல. ஆமா, அதிகாரிங்க தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்திலிருந்து மாச மாமூல் வாங்கிட்டு தனியார் பஸ்ஸுக்கு அதிக டிக்கெட் ஏற்றி விடுற மேட்டர் தானே. அதுக்கு உதாரணமா தேனி அரசு போக்குவரத்து கழக கிளை மேலாளரை கூட உதாரணமா சொன்னியே. அதேதான் விக்ரம், அதை பத்தி நடந்த விசாரணையில நடந்தது உண்மைன்னு தெரிஞ்சதால தேனி கிளை மேலாளருக்கு ஒட்டன்சத்திரம் டெப்போவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்டாச்சு. அதோட விசாரணையும் நடந்துட்டு இருக்கு. ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்படும் போது சஸ்பெண்ட் வரைக்கும் போகலாம்னு சொல்றாங்க. அப்படி போடு. உனக்கே இது நல்லா இருக்கா ரோபோ? ஒருத்தரையும் விட மாட்டிய. இரு விக்ரம், இன்னொன்னு இருக்கு. இதே தனியார் பஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன்ல பணம் வாங்கினதுக்காக தேனி அரசு போக்குவரத்து கழக கோட்ட மேலாளரா இருந்தவருக்கு டி ப்ரமோஷன். அடப்பாவமே, பதவி இறக்கமா? ஆமா விக்ரம், கோட்ட மேலாளரா இருந்த அவரு இப்போ கம்பம் அரசு போக்குவரத்து கழக கிளை மேலாளரா நியமிக்கப்பட்டிருக்காரு. அதோட அவர் நிக்கல, ஓட்டுநரான தனது சகோதரர், அதாவது பெரியப்பா மகனுக்கு இயலாமை சான்று வாங்கி செக்யூரிட்டி வேலை வாங்கி கொடுத்திருக்காரு. ஆனா அந்த சகோதரர் இரவு வந்து கையெழுத்து மட்டும் போட்டுட்டு வேலையே பார்க்காம மாச சம்பளம் வாங்கிட்டு போறாராம். இதையெல்லாம் பார்த்த மற்ற ஊழியருங்க கோட்ட மேலாளர் கிளை மேலாளரா ஆகியும் கூட திருந்தலன்னு அவர் மேல கோபமா இருக்காங்களாம். பணியாளர்களை தரக்குறைவா நடத்துறது, தனியார் பஸ் ஓனர் அசோசியேஷனோட இன்னும் மறைமுக லிங்க்ல இருக்கிறது, இன்னும் பல குற்றச்சாட்டுகள் அந்த கிளை மேலாளர் மேல தொடர்ந்து கிளம்பிக்கிட்டு இருக்கு. கம்பம் டெப்போ முன்னாடி கிளை மேலாளர் நடவடிக்கைகளை கண்டிச்சு போராட்டம் கூட நடத்த திட்டமிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோயேன். ஐயோ, முடியல ரோபோ, முடியல. ஃபாலோ அப்னு கேட்டதுக்கு இத்தனையா? இனி ரோபோலிக்ஸ் ஃபாலோ அப்னு ஒரு தனி எபிசோடு தயாரிக்கணும் போலயே. நல்லதுதான் விக்ரம், எனக்கும் நேரம் அதிகமாக கிடைச்சா வேணாம் நான் சொல்லுவேன். அதெல்லாம் எடிட்டோரியலில் கேட்டு முடிவெடுத்துக்கலாம். இப்போ கிளம்பலாமா? அடுத்த வாரம் இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளோட சந்திக்கிறேன் விக்ரம். நன்றி. நன்றி ரோபோ. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.